வீரபத்ரன் ஆனந்தியோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இங்க வந்து வீரபத்ரன் ரொம்ப சந்தோஷமா வந்து ஆனந்திக்கும் என் கூட தான் வந்து இருக்க போறா. இதுக்கப்புறம் அவளுக்கு நெறைய சித்திரவதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டுருக்காரு. அவங்க வக்கீல் கிட்ட இதுக்கப்புறம் வந்து ஆனந்தி என் கையில தான் மாட்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, ஆனந்தி கிட்ட அவங்க அம்மாவும், அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து என்னம்மா நடக்க போகுது? உன் வாழ்க்கையில ஒரு வேளை அவன் கூட வாழ சொல்லிட்டேன். என்ன பண்றதுன்னு அவங்க அம்மா அழறாங்க. நீ கவலைப்படாதம்மா, அது எதுவுமே நடக்காது. அவன் கூட நான் வாழவே மாட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா டைவர்ஸ் கிடைக்க நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ஆனா அவன் மோசமானவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே கோர்ட் வந்து கூடுது. அப்போ கரெக்டாக ஜட்ஜ் வந்து 2 நாள் உனக்கு டைம் கொடுத்தேன். என்னம்மா வந்து உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து அவகிட்ட எங்கள் ஆதாரம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கூலாக இருக்காரு வந்து வீரபத்ரன். அது கேட்டு மேடம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலுவான சாட்சி இருக்குது. என்னை ரொம்ப மோசமான பொண்ணு, கேவலமான பொண்ணு, நான் வந்து இது மாதிரி தப்பான ஆளுங்குள்ள பழகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இல்லையா, முதல்ல அதை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக என்னோடய சாட்சியை கூப்பிடுங்க மேடம் அப்படின்னோடனே கரெக்டாக ஜெயக்குமார் வந்து சாட்சி சொல்கிறாரு. மேடம் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக்கல் விஷயமா மட்டும் தான் நாங்கள் போவேன். சரி அதுக்காக எதுக்காக நீங்கள் அப்பா அப்படி சாட்சி சொன்னீங்கன்னொன்னே, எல்லாம் வீரபத்ரனுக்காக தான் மேடம். வீரபத்ரன் என்கிட்ட நிறைய பணம் கொடுத்தாரு. அப்படி நான் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு பொய் சொல்லலைன்னா என் குடும்பத்தையும் வந்து வந்து இந்த மாதிரி மேலே அனுப்பிடுவேன்னு சொன்னார். அதுக்காக தான் மேடம் இதெல்லாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் ரொம்ப கேவலப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு எல்லாக்கிட்டையும். பார்த்தீங்களா மேடம், இந்த வீரபத்ரன் எவ்வளோ மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இவங்க தான் மேடம் பணம் கொடுத்து அவனை அப்படி பேச வச்சுருக்காங்க. இது உண்மை கிடையாது அப்படின்றாங்க. மேடம் இது உண்மை கிடையாதுன்னு அவர் சொல்கிறார்ல மேடம், இன்னொரு சாட்சி என்கிட்ட இருக்குது மேடம் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி வீரபத்ரன், இன்னும் என்ன சாட்சினோடனே, அவர் ஃபோன்லேயே அவர் எடுத்து வச்சிருந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவர் நான் அடிச்சேன்னு தானே வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் காட்டுறாங்க. பார்த்தா அதில் எல்லாத்துலேயும் வீரபத்ரன் ரொம்ப கொடூரமாக வந்து நம்ம ஆனந்தியை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி அசிங்கமாக பேசியிருக்காரு. அது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. பார்த்தீங்களா மேடம், இந்த வீடியோலாம் நான் எடுக்கல மேடம், இந்த வீரபத்ரனே எடுத்தது. இவனோட வந்து ஃபோன்லேருந்து தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து வந்து சேவ் பண்ணேன் அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க வீரபத்ரன். இவன் எப்போ நம்ம வீடியோ எடுத்தா அப்படின்னு. மேடம் இதை நினச்சிருந்தா அவன் அழிச்சிருக்க முடியும். ஏன் அழிக்காமல் வச்சுருந்தான் தெரியுமா மேடம்? ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கொடுமைப்படுத்துறது அவன் பார்த்து ரசிக்கணும், அவன் சந்தோஷப்படணும், நான் கொடுமை அனுபவிக்கிறது அவன் சந்தோஷப்படணும் தான் அவனோட ஃபோனில் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கான். இவ்வளோ கொடூர புத்தி உள்ளவன் மேடம் அவன். மேடம் இல்லை மேடம் அப்படின்றாரு. வாயை மூடுங்க நீங்கள் அப்படின்றாங்க வீரபத்ரனை ஜட்ஜு. இங்கே பாருமா, இவ்வளோ பண்ணியிருக்கானா அப்படின்னோன்னா, ஆமாம் மேடம் இதுக்கு மேலேயும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் ஒவ்வொன்றா கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாத்தையும் வீரபத்ரன் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதோட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நடந்தது மேடம். எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் மேடம். என் குழந்தை மேடம் அப்படின்னு பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க ஆனந்தி. அதை கேட்டுட்டு அப்படியே ஜட்ஜு வந்து பார்க்குறாங்க. அந்த கோர்ட்டே பார்க்குது. என் குழந்தைய முதல்ல கருவை உண்டாயி இவங்கிட்ட வந்து சொன்னேன் மேடம். ஆனால் இவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த குழந்தை என்னோடது இல்லைன்னா மேடம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கினா மேடம். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா மேடம்? என்னை அடித்து இந்த மாதிரி பண்ணிட்டான் மேடம். என் குழந்தைய போக வச்சிட்டான் மேடம். இந்த உலகத்துலேருந்து என் குழந்தை என் கண்ணு முன்னாடியே போயிடுச்சு மேடம். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் மேடம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை மேடம், இவன் பண்ண கொடுமை ஒவ்வொன்றையும் நான் சொல்லணும்னா வந்து எந்த பொண்ணுக்கும் நேராத கொடுமை எல்லாம் அவனுக்கு பண்ணியிருக்கான் மேடம். ஒரு நிமிஷம் நான் இவ்வளோ கொடுமையை நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் இதையும் நீங்கள் நம்பலை, இவன் சொல்கிறதான் நம்புவீங்க, இவன் நடிப்பை தான் நீங்கள் நம்புவீங்கன்னா, கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் மேடம். இந்த விஷயத்தை பார்த்துட்டு அது தயவு செய்து இவன்கிட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் மேடம். இதுக்கப்புறம் இவன்கிட்ட நீங்கள் விடுதலை வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது எந்த பொண்ணும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நான் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். ஜட்ஜி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாருங்க மேடம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அந்த பின்னாடி பக்கம் வந்து அந்த முதுகை வந்து அப்படியே காட்டுறாங்க. நம்ம வந்து ஜட்ஜுக்கிட்ட பார்த்தோன்னே, பாருங்களேன் மேடம், இதை பார்த்தீங்களா அப்படின்னோடனே பார்த்தா அப்படியே தண்டு தண்டாக இருக்குது. ஃபுல்லாகவே அப்படியே வந்து கன்னி போயிருக்குது மேடம். இது மட்டும் இல்லை மேடம், இந்த உடம்பு ஃபுல்லாக என்னை இப்படி தான் மேடம் ஆக்கி வச்சுருக்கான். என்னை மறைவான இடம், மறைஞ்ச இடம், தெரிகிற இடம் எல்லாத்தையும் இப்படி தான் மேடம் பண்ணி வச்சுருக்கான். அவன் கொடூர மேடம். அவன்கிட்ட மாட்டிக்கு நான் சீரழிஞ்சிருக்கேன் மேடம் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ஷ்டம்